நார்மல் பவுடர் மாதிரி இருக்காது. இது வந்து ஐப்ரோக்கான பவுடர். ஓகேவா? இது எதுக்காக வந்து பவுடர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம த்ரெட் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து வேர்த்து இருக்கும் தெரியுமா? ஓகேவா? வேர்த்து இருக்கும். அதனால வந்து நீங்க ஐப்ரோ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க நூல் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இதுல வேர்த்து இருக்கும், ஆயிலா இருக்கும். ஓகே, பிசு பிசுன்னு இருக்கும்போது எடுக்க வராது. இன்னொரு விஷயம் என்னன்னா, சப்போஸ் இந்த த்ரெட் வந்து உங்களுக்கு ரொம்ப வலிக்கிற மாதிரி எரியுற மாதிரி இருந்தா தண்ணியில போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஆனா நீங்க வந்து கிளைண்ட் வரதுக்கு முன்னாடி காலையிலே பார்லர் உள்ள வரும்போது தண்ணியில வந்து போட்டு ஒரு பவுல்ல போட்டு ஊற வச்சிருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா த்ரெட் ரொம்ப சாஃப்டா இருக்கும். சரி, த்ரெட் வந்து நல்லா சுத்திட்டு ஒரு 6 டைம்ஸ் இல்லைன்னா ஒரு 5 டைம்ஸ் நல்லா சுத்திக்கோங்க. எப்படி வைக்கிறோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன். எப்படி சொன்னேன்? ஸ்ட்ரைட்டா வைக்கிறோம், அப்புறம் வளைஞ்சு வரும், அப்புறம் ஆர்ச் விட்டு இப்படி வரும். ஓகேவா? கை எந்த காந்து கொண்டும் இப்படி இடிக்கிற மாதிரி வைக்க கூடாது. ஓகேவா? எக்ஸ்ட்ராஸ் எடுத்துட்டு இல்ல எனக்கு அது ஓகேங்க எக்ஸ்ட்ராஸே போதும் அதுக்கு மேல தேவையில்லைன்னா அப்படியே விட்டுருங்க. இல்ல சில பேருக்கு வந்து ரொம்ப திக்கா இருக்கும் ஷேப் கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுங்க, எக்ஸ்ட்ராஸ் எடுத்துட்டு அதுக்கு மேல லைட்டா தான் ஷேப் எடுக்கணும். எந்த இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஹேர் மட்டும் தான் எடுத்து தவிர எக்ஸ்ட்ரா இது உள்ள இருக்கு பாத்தீங்களா, இப்படி இந்த கை இப்படி போயிட்டு கூட அதே மாதிரி ஜெல் போட்டு மசாஜ் பண்ணிட்டு தான் அனுப்பணும். ஏன்னா மேல வைக்கும் போது இப்படி டவுன்ல இறக்கிய வைக்கலாமா? இங்க இருக்க ஹேர் தானே எடுக்க போறீங்க. சில நூல் இங்க வைங்க, கிட்டத்துல இன்னும் நூல் இங்க வா, இங்க எடுத்துட்டு வா. நீங்க அப்படியே போ. இந்த நூல் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் பண்ணுங்க. எந்த கேப்ல எடுக்கிறீங்க ஹேர அந்த நூல் வர கேப் தானே கேப் வருதுல்ல, அப்ப அந்த கேப் அவ்வளவுதான். அப்படியே சரியா? அடுத்து எங்க எடுத்துட்டு போவோம். அதே இதுல வர முடியாது. என்ன டைம் அப்படி இல்ல வைக்கிற மாதிரி பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு வரும். இங்க இந்த கேப் இருக்குடா, இது புத்தியா இருக்கு. ஏன்னா நம்ம இவ்ளோ பெருசு எடுக்க மாட்டோம்ல. ஓகே, வெரி குட். ஏன்னா இந்த கேப்புக்கு வேணும்ல, நீங்க அதுலயே குட்டியாட்டு வந்து இடிக்கும் ஸ்கின் தான். ஓகே, வெரி குட் சௌந்தரி. அவ்வளவுதான், அவ்வளவுதான். இடிக்காது இடிக்காது. ஃப்ரீ பண்ணி பாப்போம். கையை ஃப்ரீ பண்ணு, இந்த கையை ஃப்ரீ பண்ணு. ஃப்ரீ பண்ணி லைட்டா வைங்க பாப்போம். வெரி குட். இப்போ எப்படி வருது? இது எடுக்கிறோமா? ஓகே, இப்போ அந்த क्वेश्चन கரெக்ட்டா வச்சிட்டீங்க. ஓகே, வெரி குட். அடுத்து ஓகே, அப்படியே வெளியே சந்தியா மேல போடுமா? மேல தள்ளிட்டு அப்படியே அப்படியே எடுக்க கூடாது. எடுத்து ஷேப் வராது.